உங்களுடைய பேர் என்னங்கண்ணா? எங்கேருந்து வரீங்க? என்ன தரவரிசைன்னு என்ன துறை எடுத்திருக்கீங்க? என்னோட பேர் வி விஜயவாகு. தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரோம். தர தரவரிசை வந்து 10. எலக்ட்ரீஷியன் எடுத்திருக்கேன். ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸரில் எலக்ட்ரீஷியன் ட்ரேட் எடுத்திருக்கேன் சார். அன்புறவுகளுக்கு வணக்கம். எங்களுடைய சாரல் டாக்ஸ் யூடியூப் சேனலுக்கு இவ்வளவு நாட்கள் நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு மிக்க நன்றி. எங்களுடைய அடுத்த கட்ட பயணத்திற்கும் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கும் உங்களால் முடிந்த ஆதரவை அளியுங்கள். நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க சார்? நான் பிஇ முடிச்சுட்டு எம்இ வரைக்கும் முடிச்சிருக்கேன் சார். ஓகேங்க. எப்போ இந்த டிஎன்பிஎஸ்சிக்காக படிக்க ஆரம்பிச்சிங்கண்ணா? சார் நான் வந்து டிஎன்பிசிக்காக முதல்ல படிக்கல. நாங்கள் வந்து பாலிடெக்னிக் டிஆர்பிக்காக தான் முதல்ல படிக்க ஆரம்பித்தோம். ஓகே. அதுக்கப்புறம் இபிக்காகவும் படிக்க ஆரம்பித்தோம் சார். அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்காக. அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்காக படிக்க ஆரம்பித்தோம் சார். ஓகேங்க. இப்போ இந்த எக்ஸாம் பற்றி எப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க? எப்போ படிக்க ஆரம்பிச்சிங்க இந்த எக்ஸாமுக்கு? சார் நாங்கள் பிடபிள்யூடி ஏஇ எக்ஸாமுக்காகவும் இபி எக்ஸாமுக்காகவும் படிக்க ஆரம்பித்தோம் சார். எனக்கு ஏஇக்கு வந்து ஏஜ் பார் ஆகிட்டதுனால பிடபிள்யூடிக்காக எய்ம் பண்ணி படிச்சுட்டு இருந்தோம். அப்போ வந்த நோட்டிஃபிகேஷனில் இதுவும் இந்த போஸ்டிங்கும் ஆட் ஆகியிருந்தது. அதனால் இதுக்கும் சேர்த்து அப்ளை பண்ணியிருந்தோம் சார். இப்போ இந்த எக்ஸாமுக்கு எந்த மாதிரி படிக்கணும் அதை பற்றி சொல்லுங்கள் சார். சார் இந்த எக்ஸாமுக்கு நான் தனிப்பட்டு படிக்கல. நான் பாலிடெக்னிக் டிஆர்பிக்காகவும் டிஎன்இபி ஏஇ போஸ்டிங்காகவும் தான் நான் படிச்சுட்டு இருந்தேன். அந்த சமயத்தில் இது வந்ததுனால சிலபஸ் வந்து அதில் என்ன வருதோ அதே தான் சார் வரும். இதில் ரொம்ப பேசிக்காக கேட்பாங்க. இதுக்கு தனிப்பட்டு படிக்கணுன்னா டிப்ளமோ புக்கு ப்ளஸ் ஐடிஐக்கு ஒரு ட்ரேடுக்குமே தனியாக பிடிஎஃப்பே கிடைக்கும் சார் ஆன்லைனில். அதை எடுத்து படித்தாவே போதும் சார். டிப்ளமோ ப்ளஸ் ஐடிஐ அந்த ட்ரேடுக்கான பிடிஎஃப் எடுத்து படித்தா போதும் சார். நீங்கள் என்ன புக்ஸ்லாம் படிச்சீங்க சார்? சார் நான் வந்து மேடிசி புக்கில் படித்தேன். ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஐஇஎஸ் சால்வ்டு கொஷின் பேப்பர் படித்தேன் சார். ஒய்சிடி புக்கு வாங்கி வச்சேன். பட் ஆனால் நான் அது எதுவும் ப்ரிப்பேர் பண்ணல சார். நான் வந்து இதுதான் பண்ணேன். அப்புறம் இதை கொஞ்சம் சால்வ் பண்ணேன் சார். ஒரு சென்டரில் டெஸ்ட் பேட்ச் மட்டும் வாங்கினேன் சார். ஜிஎஸ் போட்டிங்களா இல்லை டெக்னிக்கலுக்கு போட்டிங்களா? டெக்னிக்கலுக்கு தான் சார் டெக்னிக்கலுக்கு தான் டெஸ்ட் பேட்ச் போட்டேன். ஜிஎஸ்க்கு வந்து எனக்கு படிக்க டைம் இல்லை சார். நான் வந்து 2020க்கு முன்னாடி வரைக்கும் ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒரு ப்ரைவேட் இன்ஜினியரிங் காலேஜில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஜாபை ரிசைன் பண்ணிவிட்டு எக்ஸாமுக்காக படிக்கலான்னு வந்துட்டேன் சார். கொஞ்சம் கேப் விழுந்துருச்சு. நிறைய எக்ஸாம் எதுவும் வைக்காமல் விட்டாங்க. அதனால் வந்து மாடு எல்லாம் கொஞ்சம் வாங்கி விட்டேன். மாடு ஆடு இதெல்லாம் மேய்ச்சிட்டே படிக்கிறதுனால ஜிஎஸ்க்கு நான் தனியாக புக்கு வச்சு படிக்கலைங்க சார். யூடியூப்பில் பார்த்து தான் சார் ஜிஎஸ் படித்தேன். டெக்னிக்கல் மட்டும்தான் புக்கில் படித்தேன் சார். ஓகேங்க. இப்போ இந்த படிக்கிற ஜேர்னியில் உங்கள் ஃபேமிலியிலலாம் சப்போர்ட் பண்ணாங்களா சார்? ஒய்ஃபு கூட இருந்தவங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணாங்க சார். வீட்டில் ஹெவியாக வேலை இருக்கும். காலையில் சாயங்காலம் பால் கறக்கணும். ஆக்சுவலாக ஜிஎஸ் வந்து நான் மொபைலில் யூடியூப்பில் போட்டு விட்டு ஹெட்செட்டில் காதில் போட்டு கேட்டே தான் சார் படிப்பேன். நான் வந்து புக்லேயோ இல்லை யூடியூப்பில் பார்த்தோ படிக்கல. காதில் கேட்டு ஜஸ்ட்டு யூடியூப்பில் பார்த்து தான் ஜிஎஸ் எழுதினேன். வீட்டில் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணாங்க சார். படிக்கக்கூடிய ஆஸ்பிரன்ஸுக்கு நீங்கள் என்ன மெசேஜ் சொல்கிறீங்க சார்? படிக்கக்கூடிய ஆஸ்பிரன்ஸுக்கு வந்து டெக்னிக்கல்னாவே இன்ஜினியரிங் லைனில் அதிகமாக வரமாட்டேங்கிறாங்க யாரும். ஆனால் நிறைய வாய்ப்பு இருக்குது சார். இங்கே நமக்கு இபியில் இருக்குது, வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் இந்த மாதிரி ட்ரேட் எக்ஸாம்லாம் வருது. டிஎன்பிசிலையும் அப்பப்போ எக்ஸாம் வந்துட்டு தான் சார் இருக்குது. வருஷம் வந்துட்டுருக்கு. அதை வந்து பார்த்து கரெக்டாக படித்தா கவர்மெண்ட் ஜாபுக்கு போகலாம். அது இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் நிறைய இருக்குது சார். அது வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரிய மாட்டேங்குது. அதுவும் வந்து அவங்க படித்து கரெக்டாக என்னென்ன சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் இருக்குதுன்னு சொல்லி லிஸ்ட் எடுத்து அதுக்கும் படித்தாங்கன்னா ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும் சார். ஓகே. இந்த ஜேர்னியில் யாருக்குன்னா தேங்க்ஸ் சொல்லணுன்னா சொல்லுங்கள் சார். சார் இந்த ஜேர்னியில் வந்து எனக்கு முதல்ல நம்பிக்கை கொடுத்தது என்னோட இஷ்ட தெய்வமான முருகர் தான் சார். அவர் எனக்கு கண்டிப்பாக நமக்கு வந்து படித்து ஜாப் வாங்கிட முடியுன்ற ஒரு நம்பிக்கையை வந்து அவர் தான் கொடுத்து தான் நம்புகிறேன் சார். இந்த வெற்றியை வந்து அவங்களுக்கு முருகப்பெருமானுக்கு சமர்ப்பணம் பண்ணுறோம். அடுத்து என்னோடய ஒய்ஃப் சார் 3-4 மாதம் சார் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. 2 குழந்தைங்க வச்சுட்டு நிறைய ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறதா இருக்கட்டும், ஆடு மாடை பார்த்துக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே அவங்க தான் சார் பார்த்துக்கிட்டாங்க. அவங்க கடுமையான உழைப்பு, அவங்களுக்கு தேங்க் பண்ணிக்கிறேன் சார். அடுத்து வந்து என்னோடய அம்மா, என்னை வந்து படிக்க வச்சு ஆளாக்குன என்னோடய அம்மாவுக்கு நான் 1வது படிக்கும் போதே எங்கள் அப்பா இறந்துட்டார் சார். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா தான் என்னை வளர்த்து படிக்க வச்சு இது பண்ணியிருக்காங்க. அவங்களுக்காகவும் இந்த வெற்றியை சமர்ப்பணம் பண்ணிக்கிறேன் சார். பாலிடெக்னிக் டிஆர்பி படிக்க ஆரம்பித்த காலத்தில் வந்து எனக்கு என்ன புக்கு வச்சு படிக்கிறது எப்படின்னு எந்த ஐடியாவும் இல்லை. 2018 அந்த காலத்தில் படிக்க ஆரம்பித்தோம் சார். அப்போ யூடியூப்லேயும் எதுவும் கைடன்ஸ்லாம் வந்து அந்தளவுக்கு கிடையாது. அப்போ வந்து சார் தான் எனக்கு வந்து அறிமுகமானார். அவர் என்னோட முன்னாள் ஸ்டாஃபும் கூட. நான் இன்ஜினியரிங் படிக்கும் போது எனக்கு ஸ்டாஃபாக இருந்தார்.
அவரு பார்த்து தான் எனக்கு ஃபுல்லாக சொல்லி கொடுத்தாரு. இந்த புக்கு வச்சு படிங்க, இப்படி தான் கொஷின் சால்வ் பண்ணணும்னு அவரு தான் சார் எனக்கு பேசிக்காக சொல்லி கொடுத்தாரு. அதுக்கு அடுத்து 2 பேருமே இந்த ஜேர்னியில் வந்து வந்திருக்கோம். என்னன்னா இப்போ ஏஇ சாருக்கு எலிஜிபிள் இல்லை. நான் எழுதினேன். ஏஇல வந்து 42 ரேங்க் சார் ஓவராலு. 14th கம்யூனிட்டி ரேங்க்கு. அதில் வந்து ஏஜ் பார்னால டிஎன்இபியில் எனக்கு வேலை கிடைக்கல. ஹவுசிங் போர்டு வேகன்சி இருந்தது சார். 2 வேகன்சி தான் இருந்தது. அது கிடைக்கல. அடுத்து இந்த ட்ரேடு எழுதணும் சார். இந்த ட்ரேடில் வந்து சாருக்கு ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. அது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஏவில் செலக்ட் ஆகிருக்கும் சார். டிஏவில் வந்து ஓவரால் 7th ரேங்க் சார். கம்யூனலில் 3rd ரேங்க் வந்திருக்கும். சாரு டிஏவில் வந்து செலக்ட் ஆகிருக்காரு சார். ஓவரால் ரேங்க்கு கம்யூனல் ரேங்க் ஓவரால் 18 பிரதர். இது ஓவரால் 18, கம்யூனலில் 7 பிரதர். சாருக்கு வந்து இது ட்ரேடு கிடைக்கலன்றது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. இல்லாட்டி டிஏ கிடைச்சிரும் சார். சாருக்கு டிஏ கிடைச்சிரும். சாருக்கு வந்து தேங்க் பண்ணிக்கிறேன் சார். என்னோட அதாவது உழைப்பு இவரு தான். நம்ம ஏதோ இனிஷியேட் பண்ணோம், அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா உண்மையிலே யார் சந்தோஷப்படுறவரை நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். சரிங்களா? வாழ்த்துக்கள், பணி சிறக்க வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. நன்றி சார். நன்றி சார்.